श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः इदये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। चान्दोक्य उपनिषत्। ॐ आप्यायन्तु ममाङ्कानि वाक्प्राणचक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरो निराकरणमस्वनिराकरणमेस्तु तदा आत्मनि निराते य उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। 18வது பகுதி. यथा वै मनुतेत विजानाति नामत्वा विजानाति मत्वैव विजानाति मतिस्वेव विजिज्ञासितव्येति मतिं भगवो विजिज्ञास इति. இதுவரைக்கும் நாம பார்த்தது சனத்குமாரர் குருவாக இருந்து நாரதருக்கு உபதேசம் செய்தார். அதுல ஒரு படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரம்மத்தை அடைவதற்குண்டான சாதனைகள் என்ன அப்படிங்கிறத அவர் சொன்னாரு. அது முடிஞ்சு அதற்கப்புறம் இப்போ வேல்யூஸ், அந்த சாதனையை அடைவதற்கு என்ன பண்புகள், வேல்யூஸ் நம்ம வளர்த்தி கொள்ள வேண்டும் என்கிற இதுல சொல்றாரு. நாம தெரிஞ்சு அதிவாதி யாரு? பிரம்மனை அறிவதுதான் வாழ்க்கையின் குறிக்கோள். அதை எப்படி அடைவது? அறிவது. பிரம்மனை அடைவது என்பது பிரம்மனை அறிவது. அதை பிரம்மனை அறிவதற்கு முதல் நேரடியான சாதனம் என்ன அப்படிங்கும்போது அந்த இடத்திலேயே பல பேர் இந்த உலகத்தில் குழப்பத்தில் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இப்ப மோட்சம் தான் வாழ்க்கையினோட குறிக்கோள். அது நிறைய எல்லாருமே ஒத்துக்கிறோம். விடுதலை, மோட்சம்னா என்ன அர்த்தம்? விடுதலை. விடுதலைன்னா என்ன? அப்ப எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு தான் விடுதலை, மாட்டிக்கிட்டு ஜெயில இருக்கிறவங்களுக்கு தான் விடுதலை. அப்ப இறைவன் எல்லாத்துக்கும் மோட்ச சாதனத்தை கொடுத்திருக்காரு. அப்படிங்கும்போது எல்லாருமே ஏதோ ஒரு மனித சமுதாயமே ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறது இருந்து விடுதலை கொடுக்கக்கூடியதுதான் சாஸ்திரம். அப்போ விடுதலை மோட்சம் அப்படிங்கும்போது எதிலிருந்து என்றால் சம்சார துக்கம். துக்கத்திலிருந்து ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் ஆஃப் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ், நாட் மேலோட்டமான பிரச்சனைகளை இறைவன் பேசல. எல்லா மனிதர்களும் ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்ளத்தோட தான் நம்ம இருக்கிறோம். பிறக்கும் போதே அந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்ளத்தோட தான் பிறந்திருக்கும். அஸ்திவாரத்தில் பிரச்சனை. அப்ப ட்ரீட்மெண்ட் எங்கதான் இருக்கணும்? அஸ்திவாரத்தில் ட்ரீட்மெண்ட். வாட் சம்சாரம்னா என்ன? இப்போ நான் இந்த சரீரம், அதற்கு காரணம் என்ன? அந்த சம்சாரம்னா என்ன? துக்கம். அந்த துக்கம் என்பது ஒரு ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி. பேசிக்கா ஒரு ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி, ஒரு பயம், பாதுகாப்பற்ற உணர்வு, ஒரு மன நிறைவற்ற நிலை, மனக்குறையோடு வாழ்தல். எதை பெற்றாலும் மனதில் ஒரு குறை. இந்த மாதிரி மனதில் இருக்கிற ப்ராப்ளம், பேசிக் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம், அதுதான் சம்சாரம். இப்போ இந்த குறையோடு தான் நம்ம பிறக்கிறோம். ஏன் இந்த குறை எனக்குள்ள வந்தது? அது எனக்கு மட்டும் இல்லை, ஹோல் ஹியூமனிட்டி. ஏன் இந்த குறையோட பிறந்திருக்கோம்?
அதற்கு காரணம் என்ன? அஞ்ஞானம். சாஸ்திரம் சொல்றது உங்ககிட்ட இருக்கிற அறியாமை. எதை பற்றிய அறியாமை? அடுத்த கேள்வி. என்னை பற்றிய அறியாமை. நான் யாருங்கிற விஷயத்துல எனக்கு என்ன இருக்கு? இக்னோரன்ஸ். நான் யாருன்னு எனக்கு நல்லா தெரியுதே. நான் இன்னாருடைய மகள், இன்னாருடைய அம்மா, இன்னாருடைய பாட்டி, இன்னாருக்கு அத்தை, இன்னாருக்கு எல்லாமே தெரியுதே. இந்த குவாலிஃபிகேஷன், இந்த ஜாப், இந்த டெசிக்னேஷன் இதெல்லாம் எனக்கு தெரியுதே. அது எல்லா டெஃபினிஷனும் நம்மளால சரீரத்துக்கு இந்த உடம்புக்கு உண்டான டெஃபினிஷன் தான் நம்மளால கொடுக்க முடியுமே தவிர என்னுடைய சொரூபம், the intrinsic character of me, என்னிடமிருந்து பிரிக்க முடியாத என்னது? என்னுடைய சொரூபம். இதெல்லாம் கொஞ்ச நாள் வருது, கொஞ்ச நாள் இருக்குது, கொஞ்ச நாள் போகுது. உறவுகள் எல்லாமே பெர்மனன்ட் கிடையாது. அப்போ என்ன என்னுடைய சொரூபம் என்னன்னு எனக்கு தெரியாமல் தான் வாழ்ந்து இறக்கிறோம். அப்பதான் என்ன there is need, உன்னுடைய சொரூபம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் போது I am not this body, I am ஆத்மா, சைத்தன்யம், பியோர் கான்சியஸ்னஸ். அப்படி நமக்கு அந்த அறிவு கிடைக்கும் போது நமக்கு என்ன? we get out of சம்சார துக்கம். சோ பேசிக் சம்சார துக்கத்துக்கு காரணம் என்னிடம் இருக்கிற அஞ்ஞானம். அஞ்ஞானத்துக்கு என்ன நிவிருத்தி? எது வரணும்? ஞானம். எதை பற்றிய ஞானம்? என்னை பற்றிய ஞானம். அப்ப உலகத்துல இருக்கவங்க எல்லாரும் இதை படிக்கிறாங்களா? உலகத்துல இருக்கவங்க எல்லாரும் எப்படித்தான் பிறந்து, எப்படித்தான் இருந்து, எப்படித்தான் இருக்கிறாங்க? அஞ்ஞானத்திலேயே பிறந்து, அஞ்ஞானத்திலேயே வளர்ந்து, அஞ்ஞானத்தோடுவே இறக்கிறார்கள். அதனாலதான் அவங்களுக்கு அடுத்த சரீரம் இஸ் வெயிட்டிங். இப்படி சொல்லும் போது சனத்குமாரர் அந்த பிரம்ம தத்துவத்தை அறிந்து கொள்ளணும்னா அந்த சாஸ்திரத்தை படித்து ஞானத்தை பெறணும். அப்ப அந்த சாஸ்திரத்தை படிக்கணும் அப்படின்னா யூ நீட் சம் குவாலிஃபிகேஷன். அதத்தான் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காரு நாரதருக்கு, என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும். இப்போ ஃபர்ஸ்ட் பிரம்ம தத்துவம் தான் மோட்சத்தை, பிரம்மனை பற்றிய சம்சார துக்கத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா என்னை பற்றிய அறிவு, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த ஞானத்துக்கு, அந்த ஞானத்தை பெறுவதற்கு நேரடியான சாதனம் என்ன சொல்றாரு? இப்போ விசாரம். மனுத்தேன்னு என்னது? விசாரம். ஃபர்ஸ்ட் 2 நம்ம முடிச்சிட்டோம். இப்ப 18வது பகுதியில என்ன சொல்றாரு? அந்த ஞானத்தை பெறணும்னா நீ விசாரம் பண்ணணும். மனுத்தே மீன்ஸ் யூ மஸ்ட் டு விசாரம். விசாரம் என்னது? அனலைஸ் பண்ணணும். அப்ப அனலைஸ் பண்ணும்போது நானே உட்கார்ந்து அனலைஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பா முடியாது. இறைவன் கொடுத்த விஷயத்தை அனலைஸ் பண்ணி என்ன பண்ணிக்கணும்? நான் யாருங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறத இப்ப நாம இருக்கிற இன்னைக்கு கிளாஸினுடைய விளக்கம். அந்த பிரம்ம தத்துவத்தை அறிந்து கொள்வதற்குண்டான நேரடியான சாதனம் விசாரம். ஞானம் தான் நேரடியான சாதனம். அந்த ஞானத்துக்கு அடுத்து என்னது? விசாரம். மோட்சத்துக்கு பிரம்மம்னு தெரியணும். ஏன் இதை திருப்பி சொல்றேன் அப்படின்னா, பாதி பேரு மோட்சம் வேணும்னு போறவங்க பிரம்ம ஞானம் தான் மோட்சத்தை கொடுக்குன்னு தெரியாம, எது மோட்சம் வேணும்னு எல்லாருமே எல்லா மக்களுமே மோட்சம், விடுதலை, துக்கத்திலிருந்து யார் விடுபன்னு கேட்டா எல்லாரும் கை தூக்குவோம். ஆனா அதுக்கு போற பாதை சரியான பாதையில் போகிறார்கள் கேட்டா மெஜாரிட்டி சரியான பாதையில் போறதில்லை. ஏன்? அந்த மோட்சம் எங்க கிடைக்குங்கிறாங்க? நீ தியானம் பண்ணிட்டே இரு மோட்சம் கிடைச்சிருன்னு ஒரு குரூப், இல்ல தலையில நில்லு மோட்சம் கிடைச்சிரும், இல்ல வைராகியத்தோடு வாழ்ந்துட்டே இரு மோட்சம் கிடைச்சிரும். இந்த மாதிரி மக்கள் இதுலதான் அதிகமா போறாங்களே தவிர இந்த பிரம்ம ஞானம் தான் மோட்சத்தை கொடுக்குங்கிறதுல ரொம்ப குறைவான மக்கள் தான் இதை புரிஞ்சுக்கிறாங்க. ஏன் அப்படி தவறி போகிறார்கள்? தியானத்தினால் மோட்சம், அடயோகத்தினால் மோட்சம், இல்ல நீ கோயிலுக்கே போயிட்டு எல்லா சிவன் கோயிலுக்கும் போயிட்டு வந்துரு மோட்சம், இல்ல கைலாயம் போயிட்டு வந்துட்டியா கண்டிப்பா உனக்கு மோட்சம். அப்படி கிடையாது. ஆனா அதெல்லாம் போகக்கூடாது இல்ல, அதெல்லாம் உங்களுக்கு குவாலிஃபிகேஷனை கொடுக்கும். தலைகளா நிக்கிறதோ, மெடிடேஷன் பண்றதோ, கோயில்களுக்கு போறதோ உங்களுக்கு உதவும். இந்த பாதையில் இதெல்லாம் உதவும். ஆனா அது என்ன கிடையாது? மோட்சம் கிடையாதுங்கிறது 90% பீப்புளுக்கு தெரியறது இல்ல. எது ஆன்மீகத்தில் இருக்கிறன்னு சொல்றவங்களுக்கே தெரியறது இல்ல. அப்போ அதனாலதான் இங்க என்ன சொல்றாரு சனத்குமாரன் நாரதருக்கு சொல்லி கொடுக்குறாரு. சனத்குமாரர் என்ன சொல்றாரு? நீ ஃபர்ஸ்ட் பிரம்ம தத்துவத்தை, பிரம்மனை பற்றிய ஞானத்தை அடைதல் தான் மோட்சத்துக்கு சாதனம். அந்த பிரம்ம ஞானத்தை பெறுவது, பிரம்மத்தை பற்றி ஞானம் பெறணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? விசாரம். அப்படி ஒன்னொன்னா கீழே இறங்கி வருவார். அப்புறம் கடைசியா பிரம்மனை பற்றிய ஞானத்தை எப்படி அடையுதுங்கிறது திருப்பி அவர் சொல்ல போறார். இப்ப இதுக்கு மீனிங் பார்த்தோம்னா,
இப்ப விசாரம் அப்படிங்கும் போதுங்க நாம கொஞ்சம் எந்த இடத்துல விசாரம் தேவைப்படும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். எப்போ விசாரம் தேவை, எதை பத்தின விசாரம் தெரிஞ்சுட்டு நம்ம இந்த ஸ்லோகத்துக்குள்ள போலாம். இப்போ விசாரம் பண்றது நீட இப்போ எந்த இடத்துல நாம வந்து விசாரம் செய்யணும், அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நமக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அதை வச்சு நாம இதுக்கு போயிடலாம், கான்செப்ட் புரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க ரயில்வே சென்னை போகணும், போய் பல வருஷம் ஆயிடுச்சு. பக்கத்து வீட்டுல ஒருத்தர் அடிக்கடி போறாரு, எழுத்து வீட்லயே ஒருத்தர் அடிக்கடி போயிட்டு வருவாரு. வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை போறாங்க. அங்கும்போது நம்ம கேட்கிறோம், இந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும்? அப்போ ஒருத்தர் சொல்றாரு 7 மணி. பேச்சுவாக்குல இன்னொருத்தர் சொல்றாரு 8 மணி. மெட்ராஸ் ட்ரெயின் 8 மணி. அந்த இடத்துல என்ன தேவை? விசாரம் தேவை. அப்ப அடுத்த நம்ம என்ன பண்ணுவோம்? ஒருத்தர் 7 மணிங்கிறாரு, ஒருத்தர் 8 மணிங்கிறாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவங்ககிட்ட அடுத்த விசாரத்துக்கு அவங்ககிட்ட என்ன பண்றோம்? விசாரம் பண்றோம். நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் இருக்கிற பார்த்து நீங்க எந்த டைம் டேபிள பார்த்து ரயில்வே டைம் டேபிள் வச்சு தானே அவங்க சொல்றோம். அப்ப நீங்க எந்த டைம் டேபிள் வச்சு, நீங்க எந்த மாசத்துல போட்ட டைம் டேபிள், ஓல்டு டைம் டேபிள் வச்சு டைம் சொல்றீங்களா, நியூ டைம் டேபிளா அப்படின்னு கேட்கும்போது நமக்கு அடுத்து என்ன தெரிஞ்சு போயிரு. அவர் சொல்லுவாரு, நான் போய் 3 மாசம் ஆச்சுங்க. நான் சொல்லுவாரு, நான் போன வாரம் தான் போயிட்டு வந்தேன். அப்ப யார் சொல்றதை ஏத்துக்குவோம்? ஓ, போன வாரம் போயிட்டு வந்திருக்காரு, லேட்டஸ்ட் டைம் டேபிள், ரயில்வே டைம் டேபிள் அப்படிங்கும்போது இடத்துல நாம என்ன பண்றோம்? விசாரம். சரியான ஞானத்தை பெறுவதற்கு உண்டான விசாரம், அனலைஸ் புரிஞ்சு நம்ம அதுக்கு பேர் தான் விசாரம் பேர். அந்த இடத்துலதான் விசாரம் தேவை. எங்க கன்ஃபியூஷன் இருக்கோ அங்கதான் விசாரம். எங்க கன்ஃபியூஷன் வந்தது? ஒருத்தர் 7 மணிங்கிறாங்க, ஒருத்தர் 8 மணிங்கிறாங்க, நமக்கு குழப்பம் வந்துருச்சு. அடுத்து என்ன பண்றோம்? விசாரம், விசாரிக்கிறோம். தமிழ்ல சொல்ற விசாரிக்கிறது. அப்ப எப்படி விசாரிப்போம்? ஏங்க நீங்க எந்த டைம் டேபிள், ஏதோ ஒரு பாயிண்ட், நீங்க எந்த டைம் டேபிள், நீங்க என்னைக்கு போனீங்க, நீங்க லேட்டஸ்ட் டைம் டேபிளா, ஓல்டு டைம் டேபிள் தெரிஞ்சு நம்ம ஓகே இவங்க தான் சொல்றதா கரெக்ட் அப்படின்னு பண்ற பாத்தீங்களா? அதுக்கு பேரு. அப்ப என்ன இருக்கணும்? முதல்ல கன்ஃபியூஷன் இருக்கிறவனுக்கு என்னது? விசாரம். இப்ப நமக்கு என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதத்துல கர்மகாண்டம், ஞானகாண்டம் 2ஆ பிரிஞ்சிருக்கு. கர்மகாண்டத்துல என்ன விஷயங்கள் சொல்லி இருக்கு? எப்படி பூஜை பண்றது, எப்படி சாண்டிங் பண்றது, எப்படி தியானம் மெடிடேஷன் எப்படி பண்றது. அப்ப என்ன சொல்லுது கர்மகாண்டம்? நம்மள நீ கர்த்தா, இந்த கர்மத்தை பண்ணு, அப்போ நீ அந்த பலனை யூ ஆர் போக்தா. நீ சொர்க்கம் போகணுமா? யூ ஆர் கர்த்தா. இந்த ஹோமத்தை எல்லாம் பண்ணு, நீ எதை அனுபவிக்கலாம்? சொர்க்கத்தை அனுபவிக்கலாம். யார் பிரமாணம்? கர்மகாண்டம். இறைவன் கொடுத்த கர்மகாண்டத்தை தான் பிரமாணமாக கொண்டே அங்க என்ன வருது? நீ கர்த்தா, இந்த கர்மத்தை பண்ணினா you will be a bhokta, you can enjoy the karma பலன், you can go to சொர்க்கா. உனக்கு குழந்தை இல்லையா? you are a கர்த்தா, you do this karma, புத்திரகாமேஷ்டி ஹோமம், you will get kids. கர்ம பலன். அப்படி கர்மகாண்டம் பெரிய வால்யூம். ரிக்வேதம் எடுத்தீங்கன்னா கர்மகாண்டம் தான் பிக் வால்யூம். அந்த பிக் வால்யூம் ஃபுல்லா என்ன சொல்லுது? நீ கர்த்தா, நீ போக்தா, யூ ஆர் சம்சாரி, யூ ஆர் துக்கம். குழந்தை இல்லையா? யூ துக்கத்துல இருக்கிற, யூ ஆர் சம்சாரி, யூ ஆர் கர்த்தா, யூ டூ திஸ் கர்மா, யூ கேன் பி அ போக்தா. எது பிரமாணம்? கர்த்தாங்கிறதுக்கு எது பிரமாணம்? வேதமே என்னவா இருக்குது? பிரமாணம். சரி, மொல்ல அப்படியே தப்பிச்சு கழிச்சு எதை போன ஜென்மத்தை பூர்வ ஜென்மத்தை புண்ணியம் வருது, அப்படியே கொஞ்சம் எதை எட்டி பாக்குறோம்? ஞான காண்டத்தை எட்டி பாக்குறோம். அங்க என்ன சொல்லுது உபனிஷத்து? யூ ஆர் நாட் கர்த்தா, யூ ஆர் நாட் போக்தா. நீ கர்த்தா அல்ல, நீ கர்ம பலனை அனுபவிக்கிறவன் கிடையாது. நீ என்ன கர்த்தாவும் கிடையாது, போக்தாவும் கிடையாது, நீ சம்சாரியும் கிடையாது. கர்மகாண்டம் என்ன சொல்லுச்சு? யூ ஆர் கர்த்தா, யூ ஆர் போக்தா, யூ ஆர் சம்சாரி. இங்க ஞானகாண்டம் வந்தோன்னு என்ன சொல்லுது? அதே சாஸ்திரம், யூ ஆர் அகர்த்தா, யூ ஆர் அபோக்தா, யூ ஆர் அசம்சாரி. கன்ஃபியூஷன் வந்துருச்சா இல்லையா? வந்திருக்கணும். அப்ப அந்த இடத்துல என்ன தேவை? 7 மணி, ஒருத்தர் 8 மணி. we need விசாரம். அப்ப இந்த மாதிரி இடத்துல இப்ப ஒருத்தர் என்ன சொல்றாங்க? கோயிலுக்கு போனா மோட்சம். அதெல்லாம் என்னது? கர்மகாண்டம். கர்மகாண்டிஸ் என்ன சொல்றாங்க? நீ வந்து கோயிலுக்கு போ, பூஜை பண்ணு, யூ கெட் மோட்சம். ஞானகாண்டம் என்ன சொல்லுது? நீ கர்த்தாவே கிடையாது, அப்புறம் உனக்கு கர்ம பலன் வரப்போகுது. அப்படிங்கும்போது நம்ம எங்க இருக்கிறோம்? அப்போ now we are in total confusion.
அந்த இடத்துலதான் என்ன தேவை? விசாரம் இஸ் நீடட். சோ விசாரம் பண்றது அப்படின்னா எந்த இடத்தில் நீடட்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஏன் விசார, அதாவது ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல, அடுத்தது எதை நான் விசாரம் பண்றது, எதை விசாரம் செய்யணும். அதுக்கு சாஸ்திரம் சொல்லுது, உபநிஷத்தில் இருக்கிற விஷயத்தில் இருக்கிற மகா வாக்கிய விசாரம். மகா வாக்கிய விசாரம் பண்ண, வாக்கியத்தில் இருக்கிற ஒரு வாக்கியத்தை எடுத்து வச்சு அது மகா வாக்கியம், தத்துவமசி நம்ம நிறைய பார்த்திருப்போம். இந்த மாதிரி ஒரு மகா வாக்கியத்தை எடுத்து வச்சு விசாரம் பண்றது எதைத்தான் பண்ணணும்? உபனிஷத்துக்களில் இருக்கிற மகா வாக்கியத்தை விசாரம் பண்றதைத்தான் இறைவன் சொல்றார். கம்பர் எழுதின ராமாயணத்தை விசாரம் பண்ணுன்னு சொல்லல, இதிகாசத்தை விசாரம் பண்ணுன்னு சொல்லல, புராணத்தை விசாரணம் பண்ணுன்னு சொல்லல, அவதாரத்தை விசாரம் பண்ணுன்னு சொல்லல. ஏன்னா இதெல்லாம் கன்ஃபியூஷன் சொசைட்டில. அவர் சொல்ற ஒரே விசாரம் மகா வாக்கியம், உபனிஷத்துக்கு இருக்கிற வாக்கிய அர்த்த விசாரம். நான் உபனிஷத்துக்கு வந்து படிக்கிறேனே, முண்டக்க உபனிஷத்து எடுத்து முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் படிச்சிடறேனே, அது ஞானத்தை கொடுக்கா. தட் இஸ் நாட் விசாரம், தட் இஸ் சாண்டிங். சாண்டிங் இஸ் நாட் விசாரம். அதுல இருக்கிற வாக்கிய அர்த்த. வாக்கிய விசாரம் என்ன? நான் சொல்லி கொடுக்குறேன், ஓம் பத்ரங்கர்னே பேசுறோம் யாவ தேவாக, திருப்பி நீங்க சொல்லுங்க ஓம் பத்ரங்கர்னே பேசுறோம், அது விசாரம் அல்ல, தட் இஸ் சாண்டிங். அப்ப என்ன வேர்ட் ஆட் பண்றோம்? வாக்கிய விசாரம் என்னது? வாக்கிய அர்த்த. அதாவது மகா வாக்கிய அர்த்தத்தை தான் என்ன பண்ணணும்? விசாரம், பத விசாரம் பண்ணணும். அது சென்டென்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு வார்த்தையா ஒரு வேர்டா எடுத்து வச்சு தத்து துவம்மு அசி. அப்ப தத்துங்கிறது என்ன அர்த்தம், தொம்புனா என்ன அர்த்தம், அசினா மூணே வேர்டு தாங்க, அதுக்கு பேர் மகா வாக்கியம் பேரு இல்லையா? அப்ப தத்துனா என்ன, தொம்புனா என்ன, பத அர்த்த ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா வாக்கிய அர்த்த விசாரம். வாக்கியத்தை பண்றது என்ன பண்ணி ஆகணும்? பத அர்த்த விசாரம். இது பேருதான் விசாரம்ங்கிற பேரு. இப்ப அது எப்படி புரிஞ்சுக்கிறது? என்ன ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இறைவன் சொல்றாருன்னு புரிஞ்சுக்கணும். இப்ப தத்து துவம் அசி. தொம்முனா நீ, தத்துனா இறைவன், அசினா ஒன்றாகவே இருக்கிறோம். இரண்டும் ஒன்று, இரண்டற்ற ஒன்று. எப்படி நான் எப்படி தொம்முனா குரு சொல்றாரு, தொம்முங்கிறது ஸ்டூடெண்ட் சொல்றாரு, நீ இறைவனாக இருக்கிறாய். இஸ் இட் பாசிபிள்? நான் ஒரு அல்ப புத்தி அல்ப சக்தி, அவரோ இறை உலகத்தை படைக்கக்கூடிய மகாசக்தி. எப்படி ரெண்டு சமம் அப்படிங்கும் போது அப்ப என்ன சொல்லுவோம் நம்ம? ஒரு குழந்தை கேக்குது 8+2 ஈக்குவேஷன். இப்ப என்ன ஈக்குவேஷன் வந்துருச்சு? துவம் இஸ் ஈக்குவல் டு தத்து. ஈக்குவேஷன் தானே இது. எப்படி ஈக்குவேஷன் என்ன மேக்ஸ் சொல்லுவோம்? 8+2 இஸ் ஈக்குவல் டு 11 - 1. திஸ் இஸ் ஈக்குவேஷன். பாக்குறதுக்கு எப்படி இருக்குது? இந்த பக்கம் என்ன இருக்குது? 8 இருக்கு. சிம்பிள் என்ன இருக்கு? கூட்டல் இருக்கு. இன்னொரு நம்பர் என்ன? 2. அந்த பக்கம் என்ன இருக்குது? 11. சிம்பிள் என்னது? மைனஸ். இன்னொரு நம்பர் என்ன? 1. இந்த பக்கம் 8 2, அந்த பக்கம் என்ன இருக்குது? 11 1. அந்த குழந்தை என்ன கேக்குது? ஏமா போமா, இங்க இருக்கிற நம்பர் வேற, அங்க இருக்கிற நம்பர் வேற, அது எப்படி ஈக்குவல்? மீங்க வாட்சியார்த்தமாக நாட் ஈக்குவல். அப்ப நம்ம என்ன பண்றோம்? அந்த குழந்தைக்கு மெதுவா இத பாரு சாமி, இதையும் கூட்டு, இதுல இருந்து இதை களி, அப்ப என்ன ஆகும்? இந்த பக்கம் 10 இஸ் ஈக்குவல் டு 10. அந்த பண்ற பாத்தீங்களா? தட் இஸ் அர்த்த விசாரம். எது? வாக்கிய அர்த்த. அப்ப இந்த இடத்துல நம்ம சமஸ்கிருதத்துக்கு வரும்போது என்னது? இந்த பக்கம் ஈக்குவேஷன் என்ன? துவம். அந்த பக்கம் என்னது? தத்து. தொம்முனாரு நீ, தத்துனாரு இறைவன். அப்ப வாட்சியார்த்தமா பார்க்கும்போது ரெண்டு பேருக்கு என்னதான் இருக்குது? வித்தியாசம் நிறைய இருக்குது. நாம அல்ப சக்தி அல்ப புத்தி சம்சாரி, அவர் என்னது? மகாசக்தி அசம்சாரி இறைவன். நம்ம ஒரு வீட்டை மெயின்டைன் பண்றதுக்கே தலைகளா நின்று பறந்து உருட்டு இருக்கிறோம். அவர் இந்த உலகத்தையே படைச்சு சும்மா அப்படியே அரைக்கண்ணுல மூடிக்கிட்டு உலகத்தை படைச்சு விஷ்ணு காத்து கொண்டிருக்கிறார். எப்படி நம்ம அந்த ஈஸ்வர எல்லாவற்றையும் படைத்த ஈஸ்வரன் நாம வாட்சியார்த்தமாக பார்க்கும்போது, நேரடியாக பார்க்கும்போது அங்க என்ன கிடையாது? சமம் ஆகாது. உடனே என்ன சொல்லிடுது? அந்த குழந்தை என்ன சொல்லுது? அம்மா போமா, இந்த பக்கம் 8 அந்த பக்கம் 2 அந்த பக்கம் சமங்களா, உனக்கு வேற வேலையில போமா, நான் விளையாடணும், கிளம்பி போயிடுச்சு வச்சுக்கோங்களேன். அது உண்மையை அந்த குழந்தையினால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அம்மா சொல்லும்போது அந்த குழந்தை வந்து உட்காரணும். எப்படிங்கம்மா 2 சமம் சொல்றீங்க? அப்ப அந்த அம்மா மேல என்ன இருக்கணும்? அந்த குழந்தைக்கு ஸ்ரத்தா.
நம்பிக்கை இருக்கணும். அம்மா சொல்றாங்க எனக்கு புரியலைங்கும் போது அந்த இடத்துல ஸ்ரத்தா நம்பிக்கையோட அந்த குழந்தை உட்கார்ந்து கேட்கும்போது அவங்க அம்மா அதே மாதிரிதான். அப்போ எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல அந்த ஈக்குவேஷனை புரிஞ்சுக்கணும். வெறும் நம்பரை வச்சு புரிஞ்சுக்க கூடாது. இந்த பக்கம் 8 நம்பர், இந்த 2 நம்பர், அந்த பக்கம் 11 இப்படி நம்பரையே பார்த்துட்டு வந்திருந்தா சமன் ஆகாது. அப்ப என்ன சொல்லுவாங்க அவங்க? ப்ராசஸ் பண்ணு. அப்ப அதே மாதிரி இறைவன் நான் இந்த பக்கம் தொம்மும் போது நான் குரு தொம்மும் போது அங்க இடத்துல என்ன நான் இஸ் ஈக்குவல் டு இறைவன். இத ஈக்குவேஷன். அப்ப என்ன சொல்லணும்? என்ன ஸ்டாண்ட் பாயிண்ட்ல? சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட்ல பார்க்கும்போது என்கிட்ட இருக்கிற சைத்தன்யமும் இறைவன் எடுக்கிற சைத்தன்யம் சொன்னாலும் சரி, கான்சியஸ் சொன்னாலும் சரி, அறிவு சொரூபத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் இறைவனாகவே இருக்கிறேன். எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல? சைத்தன்யம் கான்சியஸ்னஸ்ங்கிற பிரின்சிபிள்ல எங்கிட்ட இருக்கிற கான்சியஸும் இறைவன் இருக்கிற கான்சியஸும் ஒண்ணு. அப்படிங்கும் போதுதான் என்ன ஆகும்? சமன்பாடு. இட் இஸ் அ ஈக்குவேஷன். ஈக்குவேஷனை கண்டு சமன்பாடு பண்ணி சமன் ஆகணும். அதுக்கு பேரு தான் ஈக்குவேஷன். சும்மா நம்ம 8 + 2 = 11 + 1 ஈஸிட்டு ஈக்குவேஷன். இந்த பக்கம் 8 கூட்டல் 2, அந்த பக்கம் 11 கூட்டல் 1 12 ஆயிடும். அது நாட் ஈக்குவேஷன். கடைசியில் ஈக்குவேஷன் என்ன வரணும்? சமன் ஆகணும். அதுக்கு பேர் தான் ஈக்குவேஷன். அந்த மாதிரி இங்க என்ன ஈக்குவேஷன் கொடுக்குறாரு? தத்து நான் இறைவன் 2 சமங்கிறார். துவம் = தத்து அசிங்கிற ஈக்குவல். இப்படி என்ன பண்ணணும்? விசாரம் பண்ணி புரிஞ்சுக்கணும். சோ எந்த இடத்துல விசாரம் பார்த்தோம், எப்படி விசாரம் செய்யணும். அப்பதான் இப்ப என்ன போறோம்? இந்த ஸ்லோகத்துக்கு இந்த மீனிங்ல போலாம். யூஸ்வலா பாத்தீங்கன்னா இப்ப வகுப்புக்கு வர்றோம்னா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஒரு சைடு நோட் கொடுக்குறேன். வர்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் எல்லாமே புரிஞ்ச மாதிரி இருக்கும். எல்லாமே சொல்றது எல்லாமே புரிஞ்ச மாதிரிதான் இருக்கும் பிகினிங்ல. ஆனா அது நம்ம முழுசா புரிஞ்சுக்கிட்டோமான்னு கேட்டா இருந்திருக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா குவாலிபிகேஷன் இல்லாம உட்காந்து கிளாஸ் கேட்கறதுனால அப்பவுமே புரிஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னா அது ஏதோ ஃபில்டர்டு லிசனிங்ல இருக்குன்னு அர்த்தம். ஆனா அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டேஜ் வரும். எனக்கு புரியலின்னு புரிஞ்சுக்கிற பாத்தீங்களா, அவன் தான் கிஃப்டட். எனக்கு புரியல ஆனா புரிஞ்ச மாதிரி இருக்குது, ஆனா உண்மையில் எனக்கு புரியல. ஏன்னா சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, புரியலினாலும் புரியாத விஷயத்தை புரிந்ததாக எடுத்துக்கொள்ளும் போதுதான் டேஞ்சர். புரியலின்னு ஒருத்த புரிஞ்சுக்கிறா பாருங்க, அது ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆகும். நாம என்ன நினைச்சுக்கிறோம், வந்தோன்னா மோட்சம் ஞானம், ஞானம் மோட்சம். இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஏன் வி நீட் குவாலிபிகேஷன். எடுத்தோன்னா +2 எப்படி எழுதுறது? எப்படி உள்ள ஸ்கூலுக்கு குழந்தை அந்த குழந்தை ஆசைப்படலாம். அப்பா போனோன்னு வருஷமே +2 எழுதிட்டு அது ஸ்கூலுக்கு போற நச்சே இல்லப்பா, காலைல எந்திரிக்கணும், சாப்பிடணும், கிளம்பணும். அப்பா எடுத்தோன்னா +2 இஸ் இட் பாசிபிள்? அது மாதிரிதான் இட் இஸ் நாட் பாசிபிள் டு கெட் பிஹெச்டி இந்த ஃபர்ஸ்ட் இயர். செகண்ட் இயர்ல பிஹெச்டி குழந்தைனால +2 தாண்ட முடியாது. அதுக்கப்புறம் தானே பிஹெச்டி. சோ குவான்டிட்டி, அதாவது ஒரு லென்த் ஆஃப் டைம் கொடுத்து நமக்கு புரியலிங்கிறது ஒரு ஸ்டேஜ்ல புரிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் விசாரம் பண்ணும்போது எனக்கு புரிஞ்சிருச்சுங்கிறது எனக்கு புரிஞ்சிடும். அது வரைக்கும் என்ன பண்ணி ஆகணும்? விசாரம் பண்ணலாம். இப்போ மீனிங்க யதாவை மனுத்தே என்ன சொல்றாரு? இப்ப நான் சனத்குமாரர் சொல்றாரு யாருகிட்ட? நாரதர்கிட்ட. யதாவை மனுத்தே, எப்பொழுது ஒருத்தன் விசாரம் செய்கிறானோ. இப்ப விசாரம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கணும். எதை விசாரம் பண்ணணுங்கிற அறிவோட இந்த மந்திரத்துக்குள்ள போகணும். யதான மீன்ஸ் எப்பொழுது, வை மீன்ஸ் இண்டீட், மனுத்தே உண்மையில் விசாரம் செய்கிறானோ, அத அப்பொழுது விஜானாதி அவன் அறிவை அடைகிறான். அப்பொழுது அவன் அறிவை அடைகிறான். எதாவை மனுத்தே, எப்பொழுது அவன், மனுத்தேனா சிந்திக்கிறான் வரணும், ஆனா இந்த இடத்துல விசாரம் செய்கிறானோ அப்பொழுது அவன் அந்த அறிவை அடைகிறான். ந அமத்வா அமத்வா ந விஜானாதி, அப்படி அன்வயம் பண்ணிக்கணும். அமத்வா, மத்வா ஆப்போசிட் அமத்வா. ந விஜானாதி, அமத்வா ந விஜானாதி,
விசாரம் செய்யாமல் எதையும் அறிய முடியாது. நானே உட்கார்ந்து விசாரம் பண்றனாலும் அது இறைவன் சொல்ல போறார். நீயே தனியா உட்கார்ந்து அப்படியே விசாரம் பண்ற நடக்காது. ஒரு குரு முக்கேனத்தான் நீ என்ன பண்ணி ஆகணும்? விசாரத்தை செய்தாகணும். அமத்வா ந விஜானாதி. அமத்வா சிந்திக்காமல், அதாவது விசாரம் செய்யாமல் அறிய முடியாது. அடுத்து என்னது? ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா சொன்னாரு, அப்புறம் நெகட்டிவா சொல்றாரு, அப்புறம் திருப்பி பாசிட்டிவ் வராரு. மத்வைவ மத்வா ஏவ. மத்வைவ எப்படி பிரிக்கணும்? மத்வா ஏவ விஜானாதி. பாசிட்டிவா சொல்றாரு. மத்வா ஏவகாரம் போடுறதுக்காக இந்த லைன் மறுபடியும் கொண்டு வராரு. விசாரிச்சா மட்டும்தான் விஜானாதி, வேற வழி கிடையாது. அதை எம்பசைஸ் பண்றதுக்கு திருப்பி ஒருக்கா சொல்றாரு. மத்வா ஏவ, அந்த ஒரு சிஸ்டம், இந்த சிஸ்டத்துல மட்டும்தான் யூ கேன் கெட் ஞானம் மோக்ஷம். வேற எந்த வழியிலையும் மோட்சத்தை ஞானத்தை அடைய முடியாதுங்கிற எம்பசைஸ் பண்றதுக்காகத்தான் மத்வா ஏவ. இந்த உபனிஷத்துக்களை ஒரு குருமுக்கேன உட்கார்ந்து விசாரம் பண்ணினால் மட்டும்தான் ஞானம். அந்த ஞானம்தான் ஞானா தேவ கைவல்யம், மோக்ஷம். அந்த ஞானத்தினால் மட்டும்தான் மோக்ஷம், வேற வழி கிடையாது. மத்த நிறைய வழி சொல்றாங்களே, அதெல்லாம் கோயிலுக்கு போறது, சாமி கும்பிடுறது, தலைகளை அணிக்கிறது, தியானம் பண்றது, இதெல்லாம் வந்து சப்போர்ட்டிங், அவ்வளவுதான். அடுத்தது மதிஸ்வை மதிஹி தூ ஏவ. இது யார் சொல்றா? மதிஹி குரு சொல்றாரு. மதிஹி இது குருதான் சொல்றாரு. மதிஹி இஸ் வந்து விசர்க்கம். மதிஹி ஏவ தூ ஏவ, சாரி தூ வரும், வே வருதுல, தூ ஏவ. மதிஹி தூ ஏவ. ஓ மை டியர் ஸ்டூடெண்ட், என்ன சொல்றாரு? சிந்தி, அதாவது விசாரம் எப்படி செய்யணும்னு நீ தெரிஞ்சுக்கணும். சும்மா கண்டதை எடுத்து வச்சு விசாரம் பண்றனா வேலைக்காகாது. எப்படி செய்யற? அப்ப அந்த இடத்துல யார சொல்றாரு? நைசா குரு கிட்ட உட்கார்ந்து எப்படி சிந்தனை செய்யணும்னு நீயே தெரிஞ்சுக்கணும். மதிஹி து ஏவ, சிந்திப்பது எப்படி? அப்ப இந்த இடத்துல யார் வரா? குரு. சிந்திப்பது எப்படின்னு நீயே விஜிக்ஞாசி தவ்ய இதி. இதி போட்டா அதை சொல்லி முடிச்சிடறாரு. குரு மேல இருந்து ஆரம்பிச்சவரு இந்த இடத்துல க்ளோஸ் த கொட்டேஷன். எங்க ஏதாங்கிற இடத்துல கொட்டேஷன் போட்டீங்கன்னா இது வரைக்கும் பேசுனது குரு. என்ன சொல்றாரு? விஜிக்ஞாசி தவ்யம். எப்படி விசாரம் பண்ணணும் நீயே விஜிக்ஞாசி தவ்யம். யூ ஷுட் கெட் இன்ட்ரெஸ்ட். விருப்பப்பட வேண்டும். ஒருத்தன் விசாரம் செய்யணும்னு விருப்பப்படணுங்கிற முதல்ல என்ன வரணும்? நான் விசாரம் பண்ணணும், நான் வகுப்புக்கு போகணும், நான் புரிஞ்சுக்கணும், நான் இறைவனாக இருக்கிறேங்கிறது எனக்கு ஏற்புடையதாக இல்ல. அப்ப குரு கிட்ட வகுப்புகள் கிளாஸ் அட்டன் பண்ணி நான் எப்படி இறைவனாக இருக்கிறேன், எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நான் இறைவனாக இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கணும்னு ஒருத்தர் என்ன பண்ணணும்? ஆசைப்படணும். யூ ஷுட்ங்கிறாரு அந்த இடத்துல. விஜிக்ஞாசி தவ்ய, ஆசைப்பட வேண்டும், விரும்ப வேண்டும். எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்க, இது இருக்குங்க, அது இருக்குங்க. அப்ப இறைவன் எங்க வந்து தள்ளுறோம்? செகண்டரி டெர்ஷியரியா தள்ளிடுறோம். வாழ்க்கையின் முதல் குறிக்கோளாக தட் இஸ் பக்தி. நான் எனக்கு வாழ்க்கையில வந்து எதை பிரதானமா வைக்கிறீங்களோ அதுதான் அது மேல பக்தியும். இப்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் 10 இருக்கு, இல்லைன்னு சொல்ல. அதுல நம்பர் 1 இருந்து இறைவனை பற்றிய ஞானத்தை நான் பெறணும், என்னை பற்றிய ஞானத்தை நான் பெற வேண்டும் என்கின்ற விஜிக்ஞாசி, அந்த இச்சா கண்டிப்பா இருக்கணுங்கிற தவ்யம். யூ ஷுட் ஹாவ் தட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் நோயிங். இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கீங்களா, இந்த வகுப்புக்குள்ள வரவே முடியாது. அதான் சொல்றாரு. அடுத்தது சொல்லி முடிச்சாரு. ஈத்திங் போது க்ளோஸ் த கொட்டேஷன் சனத்குமார் சொல்லி முடிச்சிட்டாரு. சனத்குமார், மை டியர் ஸ்டூடெண்ட், யூ மஸ்ட் ஹாவ் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டூயிங் விசாரம். அதுக்கு அவர் சொல்றாரு, நாரதர் சொல்றாரு கொட்டேஷன். நாரதக அந்த இடத்துல இல்ல, நாம புரிஞ்சுக்கலாம். நாரதர் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாரு? மதிம் பகவக விஜிக்ஞாச இதி. நாரதரோட வேர்டு 3. மதிம்
பகவக விஜிக்ஞாச. பகவக இறைவா, பகவானே, குருவை கூப்பிடுறாரு. பகவக இறைவனே, மதிம் விசாரத்தை விஜிக்ஞாச. நான் விசாரம் செய்யணும்னு ஆசைப்படுறேன். You should express your interest towards your guru. That's very important. You must express your interest. I am very interested to know. அப்படின்னு மனசுக்குள்ள இருக்கு. அவர் என்ன ஸ்கேன் பண்ணியா மனசை பாப்பாரு குரு. So you must express your interest. எப்படிங்க? அது எந்த வழின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த வழியில் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் குரு கிட்ட. I am interested to listen this class. I am very interested ன்னு குரு கிட்ட சொன்னா மட்டும்தான் குரு வகுப்பு எடுப்பார். If you are not interested என்ன சொல்லுவாரு? Please get out. உங்களை நீங்களே ப்ரெஷரைஸ் பண்ணிக்காதீங்க, பிளீஸ் வெளியில போயிருங்க, டென்ஷனை பண்ணிக்காதீங்க, வாழ்க்கையில இருக்கிற டென்ஷன்லயே போராட முடியுங்கிறீங்க, போய் அதுக்குள்ளே இருங்க. சோ யூ மஸ்ட் எக்ஸ்பிரஸ். என்ன சொல்லுது இது? என்ன சொல்றாரு நாரதர்? நாரதர் எத்தனை கலைகளை கற்றவர், அவரே என்ன சொல்றாரு? பகவக விஜிக்ஞாச, நான் அறிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்படி சொன்னா மட்டும்தான் டீச்சிங் will be go on. அடுத்தது 19வது. விசாரம் பண்ணணும்னு சொல்லியாச்சு. அந்த விசாரம் பண்றதுக்கு பேசிக்கா என்ன வேணும்? விசாரம் எப்படி பண்ணணும், எங்க பண்ணணும் பார்த்துட்டோம். அந்த விசாரம் பண்றதுக்கு என்ன வேணும்? இப்ப பிரம்மம் ஃபர்ஸ்ட், அதுக்கு என்ன சொன்னாரு? ஞானம். செகண்ட் ஸ்டெப், ஞானத்துக்கு என்ன வேணும்னாரு? விசாரம். அந்த விசாரத்துக்கு என்ன வேணும்? ஸ்ரத்தா. அவ்வளவுதான். சோ பிரம்மத்துக்கு அறிவை பெறணும்னா ஞானம். அந்த ஞானம் பெறணும்னா குரு முக்கேன உட்கார்ந்து உபனிஷத்தை விசாரம் பண்ற தவிர வேற வழியெல்லாம் கிடையாது. அந்த விசாரம் ஏன் எல்லாரும் வரமாட்டேங்கிறாங்க? 90% பீப்புள், 98% பீப்புள் ஏன் இந்த விசாரத்துக்கு வரதில்லை அப்படின்னா என்ன இல்ல அவங்க கிட்ட? அடுத்தது ஸ்ரத்தா. அப்ப என்ன? ஸ்ரத்தா இருந்தா தான் அப்படி நீ பார்வர்ட் ஆயிக்கலாம். ஸ்ரத்தா இருந்தா தான் விசாரம் பண்ணுவான், விசாரம் பண்ணுனா தான் ஞானம், ஞானம் இருந்தா தான் மோட்சம். அப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, கீழே இறங்கி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி. இப்ப எங்க நிக்கிறோம்? பிரம்மம் தான் அல்டிமேட் கோல். ஆனா அதுக்கு எது ஒன் பை ஒன்னா கீழே இறங்கி வரும். இப்ப என்ன சொல்றாரு? விசாரம் பண்ணணும், மனசுல என்ன இருக்கணும்? நம்பிக்கை. இப்ப நம்பிக்கை அப்படிங்கிறது நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். எது வரைக்கும் நம்பிக்கை? இப்ப பாருங்க, இப்ப நான் கை மூடி வச்சிருக்கேன், இதுக்குள்ள நான் ஒரு பேப்பர் வச்சிருக்கேன் அப்படிங்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேணும்? நான் சொல்ற வார்த்தையில நம்பிக்கை. இப்ப காமிச்சிட்டேன் ஒரு பிட் ஆஃப் பேப்பர். இப்போ ஞானம் வந்தாச்சு. இப்போ மறுபடியும் கை மூடி காமிக்கிறேன், இதுக்குள்ள பேப்பர் இருக்கு. அந்த இடத்துல நம்பிக்கையா வேணும். உங்க கண்ணு முன்னாலே காமிச்சிட்டு திருப்பி கண்ணை மூடிட்டேன். இப்ப நான் திருப்பி அதே வாக்கியத்தை சொல்றேன், வாக்கியத்தில் இருக்கிற ஸ்ரத்தா. இது கைக்குள்ள பேப்பர் இருக்குன்னு சொல்றேன். இந்த இடத்துல நம்பிக்கை தேவையில்லை. ஃபர்ஸ்ட் டைம் காமிச்சு பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்? நம்பிக்கைங்கிறது எது வரைக்கும்? பெண்டிங் டிஸ்கவரி. நான் அந்த உண்மையை கண்டுபிடிக்கும் வரைக்கும் தான் நம்பிக்கை என்பது ரோல் பிளே பண்ணும். இப்ப கண்டுபிடிச்சாச்சு, இப்ப மறுபடியும் மூடிக்கிட்டு நான் நம்புகிறேன். அப்போ ஸ்ரத்தா அதனுடைய ரோல் பிளேவை முடிச்சதுக்கு அப்புறம், எப்ப ரோல் பிளே எது வரைக்கும்? ஃபர்ஸ்ட் டைம் நான் காமிக்கும் போது என்ன பாத்தீங்களா? அது கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்ன தேவை? நான் அது உண்மையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் ஸ்ரத்தா ரோல் பிளே பண்ணும். ஞானம் ஏற்பட்டதற்கு பிறகு there is no need of ஸ்ரத்தா. ஏன் உங்களுக்கு தெரியுமா உள்ள இருக்கிறது பேப்பர்? நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஃபர்ஸ்ட் டைம் காமிக்கும் போது நான் நம்புறேன், இவங்க பொய் சொல்ல, ஏதோ காரணம், ஜி பொய் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற ஏதோ ஒரு காரணத்துல நீங்க நம்பி இருப்பீங்க. ஓகே, இது காமிச்சாச்சு.
இப்ப என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப மறுபடியும் நான் மூடி வச்சுட்டு உள்ள இருக்கிறது பேப்பர்னு சொன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அந்த நம்பிக்கை அங்க வேலை செய்யறது இல்ல. நம்பிக்கை பிளேஸ் an important ரோல் எது வரைக்கும் தான் எந்த ஒன்றை நான் அறியணும்னு போறனோ அது எனக்கு அறியப்படுகிற வரை என்ன தேவை? ஸ்ரத்தா தேவை. அறிந்ததற்கு பிறகு there is no need of ஸ்ரத்தா. இது வந்துங்க பேசிக் பார்த்தா சின்ன எக்ஸாம்பிள் தான். ஆனா பேசிக்கா இத சாஸ்திரம் நிக்கிறது அதுல ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம்ன்றாரு. நீ குவாலிபிகேஷன் அங்க சொல்லவே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ரத்தா அது இருந்தா அவன் ஞானத்தை அடைவா. ஞானத்தை அடைவதற்கு மெயின் கிருஷ்ணர் சொல்றது சாஸ்திரம் சொல்லத்தான் அவர் சொல்றாரு. ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். எந்த ஞானம்? பிரம்மனை பற்றிய ஞானம். அப்ப ஸ்ரத்தைங்கிறது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேல்யூ. அந்த ஸ்ரத்த அதைத்தான் சொல்றாரு, படிக்கலாம். புரிஞ்சுங்களப்பா? ஒன்றை நான் கண்டுபிடிக்கும் வரை அதன் விஷயத்தின் மீது நான் வைத்திருக்கிற நம்பிக்கைதான் ஸ்ரத்தா. பெண்டிங் டிஸ்கவரி. கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ரோல் பிளே அங்க ஸ்ரத்தா ரோல் பிளே பண்ணாது, அது கிளம்பிடும். அதுக்கு அங்க வேலையே இல்லைங்கிற நான். ஸ்ரத்தா அதோட வேலையை முடிச்சிருச்சுன்னா அது கிளம்பி, அது நம்ம தேவையில்லை. அதை புரிஞ்சுக்கணும். எது வரைக்கும் ஸ்ரத்தா டுவர்ட்ஸ் குரு. அடுத்தது நம்பிக்கை யார் மேல? அது ஒரு பெருசா விஷயம் இருக்குது. ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்ட குரு. அவர்கிட்ட குரு வேதாந்த வாக்கியேஷு. தத்துவபோதத்துல என்ன வந்தது? குரு வேதாந்த வாக்கியேஷு ஸ்ரத்தா. ஃபர்ஸ்ட் குருட்டு நம்பணும். குருவை முதல்ல நம்பணும். எப்படிப்பட்ட குரு நம்பணும்? தியானம் பண்ணு, கண்ண மூடி உட்காரு, உனக்கு மோட்சம். அந்த குரு அல்ல. என்ன டெஃபினிஷன் இறைவன் கொடுக்குறாரு? ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். நீ போய் ஒருத்தருக்கு காதை கொடுக்கறதுக்கு முன்னால அவரு ஸ்ரோத்ரியமான்னு பாரு, பிரம்மனிஷ்டமானு பாரு, அப்புறம் கொண்டு காதை குடு. அவருக்கு கீழே வகுப்புகளுக்கு போய் படி. ஸ்ரோத்ரியம்னா யாரு? அவரு தன் குரு கிட்ட, ஒரு காம்படிட்டிவ் குரு கிட்ட ஃபார் லென்த் ஆஃப் டைம் படிச்சவரானு முதல்ல கேளவன். எல்லாரும் படிக்கிறாங்க, என் ஃப்ரெண்டு சேர்ந்தா நானும் போறேன் கிளாஸுக்கு. அப்படி அல்ல. நீ யாருகிட்ட கொண்டு காதை கொடுக்குறியோ அவரு ஸ்ரோத்ரியமானு பாருங்க. நான் சொல்லல, இறைவன் சொல்றாரு. ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டங்கிற வேர்டு முண்டக்கோபனிஷத்துல இறைவன் சொன்ன வார்த்தை இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஐ எம் a parrot only. என்ன சொல்றாரு? அவர் குரு கிட்ட ஒரு லென்த் ஆஃப் டைம், ஒரு காம்படிட்டிவ் குரு கிட்ட ஒரு லென்த் ஆஃப் டைம் படிச்சிருக்கிறாரா, வேதத்தை படிச்சிருக்கிறாரா, இல்ல பெஞ்சு தேய்ச்சிட்டு வந்திருக்கிறாரான்னு பாரு. 10 வருஷம் படிச்சிருக்கலாம், பெஞ்ச தேய்ச்சிட்டு வந்தா நோ யூஸ். அடுத்த உடனே அடுத்து என்ன வேர்டு போடுது? 10 வருஷம் பெஞ்ச தேத்தா பத்தாது, பிரம்மனிஷ்டம். அவர் எப்படி இருக்கணும்? எந்த பிரம்மத்தை கற்றாரோ அதில் நிற்பவராக நிற்கிறாரான்னு பாரு, அப்புறம் காதை கொண்டி கூடு. ஆனா என்ன தெரியுங்களா அதுல கஷ்டம்? பிகினிங்ல இந்த 2 தேவையும் நமக்கு தெரியாது. ஆனா கரெக்டான ஆளுகிட்ட போய் உட்கார்றோம் அப்படின்னு தயானந்தர் சொல்லுவாரு. அது பூர்வ ஜென்மத்து புண்ணியம். ஏன்னா 2ஐயும் நீ கண்டுபிடிக்க முடியாது. அதையும் சொல்லிட்டு அடுத்து ஆனா ஸ்ரோத்ரியம் கண்டுபிடிச்சலாம். நீங்க வகுப்புக்கு போறதுக்கு முன்னால பிரம்மனிஷ்டமா அவர் என்ன நீங்க தலைகளை நின்னா கூட கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா பிரம்மனிஷ்டம்னா என்னன்னே தெரியாம அவரு பிரம்மனிஷ்டத்தில் இருக்காரா நீங்க எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? சோ 2 டெபினிஷன்ல அட்லீஸ்ட் ஒன்னையாவது ஃபாலோ பண்ணு. அவரு உள்ள போய் பாரு, அப்புறம் தெரிஞ்சு போயிரு அவர் பிரம்மனிஷ்டமா இல்லையாங்கிறது. நீங்க உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் அவரு பிரம்மனிஷ்டமா இல்லையான்னு. சோ அது அப்புறம் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் உள்ள போறக்கு, கேட் ஓபன் பண்ணி அவர்கிட்ட போறக்கு ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்? யூ செக் தட் ஃபெலோ. ஸ்ரோத்ரியமான்னு பாருங்க. 10 பேர் போறாங்க, 1000 பேர் போறாங்க அப்படின்லாம் போயிடக்கூடாது. நிறைய பேர் போறாங்க, அப்படி கிடையாது. இட் இஸ் நாட் பாலிடிக்ஸ். மெஜாரிட்டி வின்ஸ் ஒன்லி இன் பாலிடிக்ஸ். ஒருத்தர் 4 ஸ்டூடெண்ட் வச்சுக்கு வந்திருப்பாரு, அவர் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டமா இருப்பாரு. ஒருத்தர் 4000 ஸ்டூடெண்ட் வச்சிருப்பாங்க, ஸ்ரோத்ரியம் இருக்காது, பிரம்மனிஷ்டம் இருக்காது. இதெல்லாம் பாக்குறவங்க உலகத்துல. சோ ஸ்ரோத்ரியமான்னு முதல்ல பாரு, போய் உட்கார்ந்து. சாஸ்திரம் தான் சொல்லும், அவர் ஒரு குருட்ட படிச்சிருக்காரு அப்படின்னா போயிட்டு உட்கார்ந்து படி. ஆனா அவர் பிரம்மனிஷ்டமா இருந்தா நோ ப்ராப்ளம். அது பூர்வ ஜென்மத்து புண்ணியம், உனக்கு லக்கு, கரெக்டா கொண்டே பாதையில கொண்டே சேர்த்து விட்டுருவாரு. சப்போஸ் உள்ள போனதுக்கு அப்புறம் தெரியுது ஸ்ரோத்ரியம், ஏன்னா நமக்கு பிரம்மனிஷ்டம்னா என்னன்னு தெரியாது. நீ ஸ்ரோத்ரியம் தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் தெரியுது அவர் ஜஸ்ட் பெஞ்சத்தான் தேய்ச்சிட்டு வந்திருக்காரு 10 வருஷமா, இன்னும் அவர் பிரம்மனிஷ்டத்துக்குள்ள வள்ளின்னு உனக்கு தெரியுது. ஏன்னா அது அவர் அழகா பிரம்மனிஷ்டத்தை பத்தி விளக்குவாரு. ஆனா அவருனால அந்த நிஷ்டையில இருக்க முடியாது.
ஏன்னா பல ஆச்சாரிகள் மூலியமா கேட்டதுனால அவர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஆனா அதுல அவர்னால ஏங்க நிக்க முடியல, அது சில ஏதோ குவாலிபிகேஷன் லேக்ல அவர்னால பிரம்மனிஷ்டத்துக்கு இருக்க முடியாத ஒரு குருன்னு நீ கண்டுபிடிச்சிட்டின்னு வச்சுக்கோ. ஏன்னா நீ சில யூஸ்வலா இது நடக்குங்க. ஸ்ரோத்ரிய குரு கிட்ட படிச்சு சிஷ்யன் பிரம்மனிஷ்டத்துக்கு வந்துருவான். அவரு என்ன ஸ்ரோத்திரியத்திலே இருப்பார். அப்ப நீ கண்டுபிடிச்சிட்ட அவர் பிரம்மனிஷ்டத்துல இல்ல அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணிடணும், வெளியில வந்துரு. அவரு சொல்லியிருப்பாரு குருவை விட்டு போறது தப்பு, இன்னொரு குருட்ட போறது தப்புன்னு அவர் சொல்லி வச்சிருப்பாரு. ஆனா நம்ம என்ன பண்ணணும், புத்தி சக்தியில அவர் ஸ்ரோத்ரியமா இருக்கிறாரு கண்டுபிடிச்சு உள்ள உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் பிரம்மனிஷ்டையில இல்லைன்னு. அப்படின்னா அழகா என்ன பண்ணீரு, வெளியில வந்துரு. இஃப் தேர் இஸ் அனதர் பிரம்மனிஷ்ட குரு, பிரம்மனிஷ்ட குரு இருந்தாருன்னு தெரிஞ்சா வெளியில வரலாம். இல்லைன்னு என்ன பண்றது, அவர்கிட்டயே காலை ஓட்டு. அவரு ஸ்ரோத்ரியமா இருப்பார், நீ என்ன பண்ணிடலாம், பிரம்மனிஷ்டத்துக்கு வந்து விடலாம். வாய்ப்பு இறைவன் கொடுக்கிறார். ஏன்னா இப்ப ஒரு குருட்ட போறீங்க, வேற பிரம்மனிஷ்ட குரு உங்களுக்கு வேற யாரும் இப்ப இருக்கிற மாதிரி தெரியல. இப்பதான் ஆன்லைனு ஆன் பண்ண யாரால, அப்பெல்லாம் என்ன பண்றது, நம்மளால வீட்டு விட்டு வெளியில போக முடியாது, ஒரு ஈரோட்டுக்குள்ளதான் இருக்கணும். நம்ம போய் சேர்ந்த குரு வந்து ஸ்ரோத்ரியம் மட்டும்தான். பிரம்மனிட்ட அவர்கிட்ட நீ படி, பிரச்சனை வராது. அவரு ஸ்ரோத்ரியமா இருந்தாலும் அவர் ரொம்ப க்ளோஸா போய் பிரம்மனிஷ்டம் இல்லைங்கிறத நீ ரெகனைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காத, நமக்கு வேணுங்கிற விஷயத்த வாங்கிக்கோ. அப்ப நீ ஆட்டோமேட்டிக் எங்க வந்துருவ, பிரம்மனிஷ்டைக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி இது ஒரு வாய்ப்பு. இல்ல உனக்கு வந்து இன்னொரு பிரம்மனிஷ்ட குரு ஒருத்தர் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில வராரு கிராஸ், இதெல்லாமே ஈஸ்வர சங்கல்பங்க, என்னோட யாரோட சங்கல்பம் கிடையாது. இன்னொரு பிரம்மனிஷ்ட குருவை நீ பாக்குற, அவர்கிட்ட பேசும்போது பழகும்போது அவர் பிரம்மனிஷ்டையில் இருந்து கிளாஸ் எடுக்கிறாரு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணு, அழகா இங்கிருந்து கட் பண்ணிட்டு அங்க போறது தவறு கிடையாது. இது நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, ஸ்ரோத்ரியம் குருவா இருக்கிறவங்க, என்னை தவிர நீ வெளியில போகக்கூடாது படிக்க, அவருக்கு தெரிஞ்சு போயிடும். என்ன தெரிய, நம்ம ஸ்ரோத்ரியம் மட்டும்தான், பிரம்மனிஷ்டை இல்லைன்னு அந்த குரு என்ன பண்ண ஆரம்பிப்பாரு, நீ எங்கிட்ட மட்டும்தான் கத்துக்கணும், வெளியில போகக்கூடாது. ஏன் எனக்கு அப்ப ஏன் வெளியில போகக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா என்ன பிரச்சனை, எனக்கு ஸ்ட்ரென்த் குறைஞ்சு போயிரும், அதான காரணம். அப்போ இந்த ஃபீலிங் ஏதாவது எனக்கு இப்ப நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் குறையறதுங்கிறது எனக்கு ஒரு கேவலம் அல்லது வாழ்வாதாரத்துக்கு எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஸ்ட்ரென்த் குறையறதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனைனா உண்மையில் நான் என்ன கிடையாது, பிரம்மனிஷ்ட குரு எல்லாம் கிடையாது. ஏன்னா ஐ வாண்ட் ரெகக்னிஷன், சொசைட்டில எனக்கு இத்தனை பேர் இருக்கான்னு சொல்லிக்கிறதுக்கு பெருமைப்படணும். ஐ வாண்ட் ரெகக்னிஷன், சேம் சம்சார துக்கம். எனக்கு என்ன ரெகக்னிஷன் வேணும், எனக்கு என்ன பணம் வேணும், எனக்கு பேர் வேணும், புகழ் வேணும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம விட்டுறக்கூடாது, அப்படியே எல்லாரும் கெத்தா இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். எனக்குள்ள என்ன ப்ராப்ளம், சம்சார துக்கம் இஸ் தேர், ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி. வெளியில எல்லாரும் போயிட்டாங்கன்னா நான் ஸ்டூடெண்ட் இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு நான் நினைச்சேனா, ஐ எம் பிக்கஸ்ட் சம்சார். அப்ப அந்த சம்சாரத்தில் இருக்கிறவங்க எப்படி பிரம்மனிஷ்டம், புரியுதுங்களா என்னன்னு, இதுதான் என்னது இது, இது வந்துங்க ஒரு குரு கிட்ட, அதுக்குதான் திரயமேவ தத்து யாரு இவர் சொல்லுவாரு சங்கராச்சாரியர், மனிதனாக பிறக்கிறது, இத கத்துக்கணுங்கிற ஆசை, நல்ல குரு கிடைக்கிறது, மூணு என்னது, லாட்டரி சீட்டு தான். போன ஜென்மத்துல ஏதோ கரெக்டான புண்ணியம் பண்ணியிருந்தா அது மூணும் நடக்கும் சங்கராச்சாரியர் சொல்லுவார். சோ புரிஞ்சுங்களா இப்போ ஸ்ரத்தா, அதனாலதான் சொன்னாரு ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம்ன்றவர். அப்ப என்ன போட்டுக்கணும், குருவை நம்பல, என்னமோ சொல்றாரு பார்க்கலாம். நிறைய பேர் செக் பண்ணுவாங்க, நாங்களாம் அதெல்லாம் படிச்சிருக்கோம், இவர் எப்படி சொல்றாருன்னு பார்க்கலாம். இதெல்லாம் இந்த வேலைக்கே ஆகாது. ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் ஆச்சுங்களா, ஸ்ரத்தாவான் போட்டு பாருங்க, லபத்தே ஞானம், அதானே ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம்ங்கிறத பாசிட்டிவ். நெகட்டிவா போடுங்க, ஸ்ரத்தை இல்லாமல் நீங்க வகுப்புல உட்கார்ந்துருக்கீங்கன்னா ஞானம் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள், நாட் அட் ஆல். அதுதான் மாத்தி கொடுத்தேன், ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் கிடைக்காது. ஸ்ரத்த நம்பிக்கை, நம்பிக்கைன்னு என்னங்க, விசுவாசம், தமிழ்ல சொன்னா விசுவாசம், விசுவாசமா இருக்கணும், குரு கிட்ட விசுவாசமா இருக்கணும். அப்ப உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும், படிக்கிற குரு கிட்ட விசுவாசமா இருக்கும். அதுதான் இங்க சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாரு, விசாரத்துக்கு நீ விசாரம் ஒரு குரு கிட்ட உட்கார்ந்து பண்றீன்னா அது உனக்கு ஞானமாக மாறணும்னா இங்க என்ன இருக்கணும், ஸ்ரத்தை இருக்கணுங்கிறாரு.
புரியுதா? விசாரம் பண்ணி அது என்னவா உங்களுக்கு பரிணமிக்கணும்? ஞானமா பரிணமிக்கணும்னா அந்த விசாரத்துக்கு பின்னால என்ன ஒட்டிட்டு இருக்கணும்? நம்பிக்கை. அப்பதான் விசாரம் ஞானமா மாறும். இல்லையா 20 வருஷம் உட்கார்ந்து விசாரம் பண்ணி எனக்கு ஞானம் இல்லைன்னு சொல்றவங்களையும் நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் ஸ்ரத்தா. எந்த அளவுக்கு நம்பணும்? என் கண்ணை நான் எந்த அளவுக்கு நம்புறேனோ அதுக்கு மேல நம்பி ஆகணும். என் கண்ணை நம்புறேனா எப்படிங்க? சொல்றேன் பாருங்க. இப்ப கையில் இருக்கிறது என்ன? நான் காமிக்கிறது என்ன? உங்க கண்ணு பாக்குது இல்லையா? இது என்ன உங்களுக்கு தெரியும். உங்க கண்ணு சொன்னதை நீங்க நம்புறீங்க. என்ன நம்புறீங்க? பேனான். இப்ப நான் சொல்றேன் இது பென்சில். ஒத்துக்குவீங்களா? இது பென்சில். என்ன நம்பீங்க? இல்லைஞ்சி நீங்க நல்லா மாத்தி கையில இது மாத்தி வச்சிருப்பீங்க. பக்கத்துல இருக்கிற பென்சில் எடுத்துட்டு நல்லா பாருங்க. நீங்க கையில வச்சிருக்க பேனா அவங்ககிட்ட பேசி பார்ப்போம். நீங்க நல்லா பாருங்க ஜி. நீங்க நல்லா பாருங்க ஜி. ஜி நீங்க நல்லா பாருங்க ஜி. கையில பென்சில் வச்சு பக்கத்துல இருக்கிற பேனாவை எடுத்துட்டு பென்சிலுங்கிறீங்க. நல்லா பாத்துட்டேன். இது பென்சில். என்ன பண்ணுவீங்க? இதுக்கு இன்னைக்கு காலைல இருந்து கொஞ்சம் லூசு கிளம்பிச்சாட்டிருக்கு. இதுக்கு மேல இதுகிட்ட படிக்கிறது வேஸ்ட். கையில பென்சில் பேனா வச்சுக்கிட்டு பென்சில் கத்துது. இதுகிட்ட போய் நம்ம முதல்ல வேற வீட்டுல இருக்கவங்க எல்லாம் வந்து நீங்க உருப்படியாக போறது இல்லைங்கிறாங்க. இது வேற இப்படி சொல்லிட்டு இருக்குது. இது நாம இன்னைக்கு வந்தோம்னா நாம உருப்படியாக வாய்ப்பே இல்லை அப்படின்னு என்ன பண்ணிடுவோம்? வெளியில போயிடுவோமா இல்லையா வகுப்புட்டு? அப்ப என்ன பண்றீங்க? குருஜின்னு ஏத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறவங்களை விட யார் அதிகம் நம்புறீங்க? உங்க கண்ணை நீங்க நம்புறீங்க. என் கண்ணு சொல்லுது அது கரெக்டா தான் சொல்லுது. அப்ப யூஆர் அதாவது உங்க கண்ணு நீங்க என்ன ஏதாவது லேபரேட்டரியில கொடுத்து செக் பண்ணி பர்ஃபெக்ட் ஐன்னு சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? எவ்வளவு நம்புறீங்க? எங்க லேப்ல கொடுத்து எங்க எல்லாம் செக் பண்ணி பாருங்க. எனக்கு வந்து பர்ஃபெக்டான ஐ இருக்குதா, பர்ஃபெக்டான காது இருக்குதா? எங்க லேப்ல செக் பண்ணியாங்க நீங்க கண்ணு நம்புறீங்க? நோ. அது கண்மூடித்தனமான கண்மேல் இருக்கிற நம்பிக்கை. அதர கண்மூடித்தனமாக கண்மேல் ஒரு நம்பிக்கை. கண்மூடித்தனமாக உங்க காதை லேபிள் கொடுத்து செக் பண்ணிட்டாங்க வந்தீங்க அங்க கேட்கற சத்தம் எல்லாம் கரெக்டா வருதுன்னு. நோ. பிறந்ததுல இருந்து அது எங்கோட இருக்குது. அதனால நான் நம்புறேன். சாஸ்திரம்ங்கிறது என்னது? கொஞ்சம் கேப் விட்டு வெளியில புஸ்தகமாக இப்படி வந்திருக்குது. அதனால நம்பிக்கை வருவது கொஞ்சம் கஷ்டம். புரிஞ்சுங்களா? படிக்கலாம் இப்போ 19வது. यदावै श्रद्धदाद्यत मनुते ना श्रद्धदन् दत् मनुते श्रद्धदेव मनुते श्रद्धात्वेव विजिज्ञासितव्येति श्रद्धा भगवो विजिज्ञास इति. மீனிங் எழுதிக்கலாம். இப்ப நான் சொன்ன எதாவை எப்பொழுது உண்மையில் அந்த 2 வேர்டு அப்படியே ரிப்பீட் ஆயிட்டே வருது. எதா எப்பொழுது, வை உண்மையில், தாத்திய தாதி ஸ்ரத்த தாதி அத எப்படி பிரிக்கணும்? ஸ்ரத்த தாதி அத ஸ்ரத்த தாதி. ஸ்ரத்த தாதி அப்படின்னு என்ன? நம்பிக்கை வைக்கிறானோ. ஸ்ரத்த தாதி தேர்ட் பர்சன் சிங்குலர். தாதி ஸ்ரத்தை வைக்கிறானோ. ஒருவன் தேர்ட் பர்சன் சிங்குலர் இருக்கா? ஒருவன் சொல்றேன். ஒருவன் எப்பொழுது நம்பிக்கை வைக்கிறானோ, எப்பொழுது, அப்பொழுது மனுதே அப்பதான் விசாரத்தில் ஈடுபடுவான். எப்ப மனசுல ஒருத்தனுக்கு குரு மேல சாஸ்திரத்து மேல ஃபர்ஸ்ட் சாஸ்திரத்து மேல வரக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா என்ன சொல்லுதுன்னே தெரியாம எப்படிங்க நம்ம சாஸ்திரத்தை நம்புறது? ஃபர்ஸ்ட் குரு மேல. அப்ப குரு மேல எப்ப ஒருத்தன் நம்பிக்கை வைக்கிறானோ அப்பத்தான் அவனுடைய மனதில் விசாரமே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னால் அவன் 100 கிளாஸ் கேட்டிருக்கலாம். சத்தை இல்லாமல் விசாரம் பண்ணிருக்கலாம். அதனால அவனுக்கு என்ன வராது? ஞானம் ஏற்படாது. எப்ப ஒருவன் ஸ்ரத்தையோடு குரு வேதாந்த வாக்கியத்தில் ஸ்ரத்தையோடு இருக்கானோ அப்பதான் அவன் மனசுல என்ன ஸ்டார்ட் ஆகும்? விசாரமே ஸ்டார்ட் ஆகும். அவரு குரு பாட்டு கத்திட்டு கிடப்பாரு. உங்க மனசு விசாரம் ஸ்டார்ட் ஆச்சா இல்லையாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். எப்படி குருக்கு தெரியும்? சாஸ்திரத்துக்கு தெரியும். நீங்க விசாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இல்ல என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். இவங்க சொல்றதெல்லாம் கரெக்டா தான் இருக்குமா? நம்ம தான் இவ்வளவு படிச்சிருக்கோமே, நமக்கு தெரியாதே இவங்க சொல்ற போறாங்க. இவங்க பார்த்தா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா ஒண்ணும் பெருசா தெரியாத மாதிரி இருக்கு. இவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு தெரிஞ்சு இப்படி எல்லாம் உள்ள ஓடும் பாத்துக்குங்க. அது வரைக்கும் அங்க என்ன ஆகலை? விசாரம் ஸ்டார்ட் ஆகலை.
கிளாஸ் போயிட்டு இருக்கும், அதனுடைய பலனை நம்மளால அனுபவிக்க முடியாது. ஆச்சா, பாசிட்டிவா சொல்லிட்டாரா? அப்புறம் என்ன சொல்லுவாரு? நெகட்டிவ் என்ன சொல்றாரு? அஸ்ரத்ததத்து ந மனுதே. நெகட்டிவா சொல்றாரு. அஸ்ரத்ததத்து, எவன் ஒருவனுக்கு குருவின் மீது நம்பிக்கை இல்லையோ, குரு வேதாந்த வாக்கியேஷோ நம்பிக்கை இல்லையோ, ந மனுதே, அவன் விசாரமே செய்ய மாட்டாங்கிறாரு. ஞானம் வராதுன்னு இவர் சொன்னாரு. இவர் என்ன சொல்றாரு? கிருஷ்ணர் என்ன சொன்னாரு? ஸ்ரத்தாவான் லபத்தேனாரு. இவர் என்ன சொல்றாரு? சனத்குமாரே, நீ விசாரமே பண்ண மாட்ட. அவரு கிருஷ்ணர் சொன்னது உனக்கு ஞானம், ஸ்ரத்தாவான் லபத்தே, நீ ஸ்ரத்தை இருந்தா ஞானம் பெற்றுங்கிறாரு. இவர் இன்னொரு படி கீழே இறங்கி, ஸ்ரத்தை இல்லைன்னா நீ விசாரமே பண்ண மாட்ட, வகுப்புல உட்கார்ந்து இருப்ப, பட் விசாரம் இங்க ஸ்டார்ட் ஆயிருக்காது. இன்னும் கொஞ்சம் இறங்கி வர்றாரு சனத்குமார். கிருஷ்ணருக்கு கீழே இறங்கி வந்தா சொல்லக்கூடாது, கிருஷ்ணர் அவருக்கு முன்னாலே கொடுத்த விஷயம் இது, இதை படிச்சுட்டு தான் அவர் அங்க சொல்றாரு, அப்படி எடுத்துக்கலாம். கிருஷ்ணர் வந்து இதை வச்சுதான் அவரு பகவத்கீதை கொடுத்திருக்காரு. சாந்தோக்கிய படிச்சவரு கிருஷ்ணர். சோ இந்த விஷயத்த அவர் மேலோட்டம் என்ன சொல்றாரு? ஸ்ரத்தா. இவர் என்ன சொல்றாரு? ஸ்ரத்த இல்லைன்னா விசாரமே நீ ஸ்டார்ட் ஆகாது, நம்பிக்கை இல்லாத விசாரமே செய்ய மாட்டான். அடுத்தது பாசிட்டிவா சொல்றாரு, ஸ்ரத்த தத் ஏவ மனுக்கு, எம்பசைசிங், ஸ்ரத்தை இருக்கிறவனால மட்டும்தான் விசாரமே பண்ண முடியும். பாசிட்டிவா சொல்றாரு, ஏவகாரம் போடுறாரு. அப்ப கண்டிப்பா குரு மேல ஸ்ரத்த இருந்தா தான் அவனால விசாரமே செய்ய முடியும். விசாரம் பண்ணினா தாங்க ஞானமே, அப்புறம் தானே மோட்சமே. ஸ்ரத்தை இல்லைன்னா விசாரமே, கிளாஸ்ல உட்கார்ந்து இருப்பாங்க, பட் விசாரம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறார். ஸ்ரத்ததத் ஏவ, ஸ்ரத்தா உடையவனால் மட்டும்தான் விசாரமே செய்ய முடியும். அடுத்தது சரத்குமார் சொல்றாரு, ஸ்ரத்தாத்து ஏவ, ஸ்ரத்தாத்து ஏவ விஜிக்னாசி தவ்யயேதி. என்ன சொல்றாரு? அதனால மை டியர் ஸ்டூடெண்ட், ஒழுங்கா ஸ்ரத்தை அடையப்படணும்னு விரும்பு. ஸ்ரத்தை இல்லைன்னு வச்சுக்கங்களேன், அந்த ஸ்டேஜ் சொல்றாரு, நீ ஸ்ரத்தை அடையணும்னு விரும்பு. குரு என்ன சொல்றாரு? இறைவா, எனக்கு குரு மேல சத்த வேணும்னு விரும்பு. விஜிக்னாசி தவ்ய, குருவை நம்பணும்னு விரும்பு. எப்படி பாருங்க வார்த்தை, குருவை நம்பணும்னு விரும்பு. விஜிக்னாசி தவ்ய, அது என்னங்கிறாரு? விரும்பி ஆகணுங்கிறாரு. குருவை நம்பணும்னு நீ விரும்பி ஆகணும். யூ ஷுட் லைக் டு ஹாவ் ஸ்ரத்தா ஆன் யுவர் குரு. எவ்வளவு வார்த்தைகள் எப்படி ஜாலமா பண்றாரு பாரு. ஏன்னா ஒன்னொன்னுலயும் ஒரு கேப் இருக்கும். ஒழுங்கா அடையப்படணும், நான் விரும்பணும்னு நீ ஸ்ரத்த வேணும்னு விரும்பு அப்படின்னு இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறம் நாரதர் கம்முன்னு இருப்பாரா? நாரதர் என்ன சொல்றாரு அடுத்தது? இதோட அதோட குருவோட சென்டென்ஸ் முடிஞ்சது. இப்ப ஸ்ரத்தா பகவக விஜிக்னாச, இந்த 3 வேர்டு பை நாரதர். உடனே நாரதர் என்ன சொல்றாரு? ஸ்ரத்தா பகவக கூப்பிடுறாரு, பகவக இறைவனை, குருவ இறைவா, ஸ்ரத்தா விஜிக்னாச. என்ன கேட்கிறாரு? ஸ்ரத்தாவை நான் நாட விரும்புகிறேன். இதி நாரதர் என்ன சொல்றாரு? ஸ்ரத்தாவை நான் நாட விரும்புகிறேன், நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று. ஸ்ரத்தாவை நான் விரும்பி எடுத்துக்கொள்கிறேன் என்று. இதிங்கும்போது இடத்துல யாரு? நாரதர். நீங்க பிரிச்சுக்கணும், அப்பதான் மறுபடியும் பார்க்கும்போது சென்டென்ஸ் யார் எது வரைக்கும் நான் சனத்குமாரர், எது வந்து நாரதர்ங்கிறது உங்களுக்கு புரியும். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா சாஸ்திரம் சொல்லும், ஸ்ரத்தா வந்து ஷிஃப்ட் ஆகுங்க. அந்த இடத்துலதான் நம்ம மாட்டிக்குவோம். ஸ்ரத்தையெல்லாம் வந்துருங்க, ஆனா நிறைய இடத்துல ஷிஃப்ட் ஆகும் சாஸ்திரம் சொல்லும். ஸ்ரத்தா ஷிஃப்டிங், அது நம்மள அழிக்க வந்த ஒரு விஷயம். எந்த இடத்துல ஸ்ரத்தா ஷிஃப்ட் ஆகுதோ அதை தொடர்ந்து போக ஆரம்பிச்சிருவாங்களே தவிர வகுப்புக்கு வரமாட்டாங்க. எங்க ஸ்ரத்தா போகுதோ அங்க நீங்க போவீங்கன்னு அர்த்தம். இப்ப இந்த இடத்துல வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மேபி ஸ்ரத்தா எங்க ஆகலாம்? ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சாஸ்திரம் ஒரு இடத்துல சொல்லு. இது ஒரு சைடு நோட்டா நான் சொல்றேன். அதுக்கு பேரு
ஸ்ரத்தா ஷிஃப்ட் ஆகி எங்கிஞ்சி போகும் அப்படிங்கும்போது நான் இவரு சுவாமிஜி சொன்ன பதில் ஞாபகம் வந்தனால இப்ப நீ சொல்றேன் நான் ஸ்ரத்தா ஷிஃப்டிங் நடக்கும் அப்படின்னு ஷிஃப்ட் ஆகி எங்க இங்கதான் வந்தாச்சு ஸ்ரத்தா வந்து ஷிஃப்ட் ஆகுமா ஸ்ரத்தைங்கிற ஒரு குணம் வந்துருச்சுங்க அதுல என்ன ஷிஃப்டிங் எங்க தெரியுங்களா ஷிஃப்ட் ஆகுமா வேதாளத்துக்கிட்ட ஷிஃப்ட் ஆகுமா இது நான் சொன்ன வார்த்தையில அவரு சொன்ன வார்த்தை ஸ்ரத்தா வந்ததுக்கு அப்புறம் மேபி அது ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா எங்கதான் போகுது வேதாளம் அப்படின்னு என்ன ராங் பாத் அது போகாம நாம பார்த்துக்கணும் ஓகே இப்ப நம்ம ஸ்ரத்தையில என்ன பார்த்தோம் வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்ரத்தா அண்ட் ஞானம் தட்ஸ் அ வெரி ரெண்டுக்கும் உள்ள உறவு ஞானத்துக்கு மோட்சம் ஞானம் இருந்தா தான் மோட்சம் அது தெரிஞ்சு போச்சு அப்ப ஸ்ரத்தாவுக்கும் ஞானத்துக்குள்ள அப்போ அந்த ஞானத்தை அடைகிற வரைக்கும் அந்த குரு வேதாந்த வாக்கியேஷு விஷயங்களில் வைத்திருக்கிற நம்பிக்கை தான் என்னது ஸ்ரத்தா அடுத்து என்ன பார்த்தோம் எதுல இருக்கணும் குரு வேதாந்த வாக்கியேசு அதுல ஸ்ரத்தா இருக்கணும் ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரி ஓம்